ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக்கொண்டு எழுப்புதல் அக்கினி ஜெப ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லுகிறேன். உங்களுடைய ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் கிறிஸ்துவின் பிறப்பினுடைய கொண்டாட்டம், உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம், அபிஷேகத்தின் வல்லமை உங்களை நிரப்புவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் நாளில் உலகமே 2024 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த பாலகனாகிய நமக்காய் வந்த வார்த்தையின் தெய்வம் இயேசு, தெய்வத்தினுடைய வார்த்தையாகிய இயேசு நமக்காய் மாம்சமானாரே. இந்த நாள் என்று வேதம் சொல்லவில்லை என்றாலும் அவர் பிறந்தது, வளர்ந்தது, நமக்காய் பாடுபட்டு மரித்தது 100% உண்மை. அது வரலாறு, அது சரித்திரம். அந்த சரித்திர நாயகன் பிறந்தாரே, நமக்காய் பிறந்தாரே. அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த கிறிஸ்மஸ் செய்திக்கென்று அநேக தேவ மனிதர்கள் அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை, பிறப்பின் செய்திகளை சொல்லி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார்கள். அதனோடு ஆண்டவர் அடியானுக்கு பாராட்டின கிருபையின்படி, இரக்கத்தின்படி எனக்கு உணர்த்தப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்கட்டும். குறிப்பாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஜெயம் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லி ஜெபிக்கட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். என கண்பானவர்களே, இந்த உலகத்தில் இரட்சகராய் யூதாவிலே பிறந்த ராஜாவாகிய இயேசு ராஜாவை தேடிக்கொண்டு 3 சாஸ்திரிகள் போனார்கள் என்று, ஞானிகள் போனார்கள் என்று வேதமே சொல்லுகிறது. அவர்களை குறித்து ஏராளமான சரித்திரங்கள் இருக்கிறது. என்றாலும் வரலாற்று ஆசிரியர்கள் சில காரியங்களை சொல்லுகிறார்கள். அவர்கள் பெயரையும் குறிப்பிடுகிறார்கள். கஸ்பார், மெல்கியோன், பல்தசார் என்று அவர்கள் பெயர்களையும் சொல்லுகிறார்கள். என்றாலும் அவர்கள் தொழுது கொண்டது, பணிந்து கொண்டது ஆண்டவர் இயேசு பாலகனாய் கிடத்தப்பட்ட அந்த பெத்லெகேம் என்னும் அந்த ஊரிலே, மாட்டு தொழுவத்திலே இயேசுவை பணிந்து கொண்ட விதத்தை, அதில் பணிந்து கொண்டு அவருக்கு காணிக்கையாய் செலுத்தின காரியங்களை, அதன் உட்பொருள்களை அறிந்து நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்வோம், அவரை தொழுது கொள்வோம், அவருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோம், அவருக்கு மகிமையை செலுத்துவோம். அதில் அநேக விசேஷித்த ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் நேரத்தின் அடிப்படையில் சுருக்கமாக இந்த சாஸ்திரிகள் ஒரு 3 காரியங்களை இயேசுவை தரிசித்து, அதன் மரியாதை தரிசித்து பணிந்து கொண்ட விதங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாய் இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் நாளில் அது மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் ஆவியில் உணர்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பணிந்து கொண்ட அவர்களுடைய பொக்கிஷங்களை திறந்து இயேசுவை எதை வைத்து அவர்கள் பணிந்து கொண்டார்கள், தொழுது கொண்டார்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பௌலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதில் இந்த 3 காரியத்தையும் சுருக்கமாய் எனக்கு கொடுத்த வேத அந்த கிருபையின்படி அநேக பரிசுத்தவான்கள் அதனுடைய அர்த்தங்களை அழகாய் வல்லமையாய் பேசுகிறது உண்டு. எனக்கு கொடுத்த கிருபையின்படி இந்த 3 காணிக்கைகளை வைத்து பணிந்து கொண்ட அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை எனக்கு பாராட்டின கிருபையின்படி உங்களுக்காய் சொல்லி நான் ஜெபிக்கட்டும். வேதம் சொல்லுகிறது,
மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாய் செலுத்தின போது, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று சொல்லிதான் அந்த நட்சத்திரத்தின் வழிநடத்துதலோடு அங்கு வந்து இயேசு ராஜாவை பிறந்திருக்கிற பாலகனை தொழுது கொண்டார்கள், பணிந்து கொண்டார்கள். அப்போ பொன் வேதத்தில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு ஆழங்கள் இருக்கிறது. அதில் பொன் எதை குறிக்கிறது? ராஜரீகத்திற்கு அடையாளம். அவர் ராஜாவா இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம். வெள்ளி மீட்பிற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் அடையாளமாய் இருக்கிறது. மட்டுமல்ல, இரும்பு உறுதிக்கு அடையாளமாய் இருக்கிறது. வெண்கலம் நியாயத்தீர்ப்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. அதுபோல இந்த ராஜாவாய் பிறந்திருக்கிறவருக்கு பொன்னை காணிக்கையாக செலுத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தெய்வம் தெரியுமா? வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தையும் 12ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாமா? ஏசாயா 40:12. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? வேதம் சொல்லுகிறது, எப்படிப்பட்டவர் பார். வானத்தை ஜானளவாய் அளக்கிறார். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1 வசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. இந்த வானம் கொல்லாதவர். நம்முடைய பூமி என்பது அவருடைய பார்வையில் ஒரு அணுவை போல கூட கிடையாது. அப்பேற்பட்ட பெரியவராய் நம்முடைய ராஜா இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டியது எத்தனை எத்தனை அதிகம். அந்த சாஸ்திரிகள் போய் முதலாவது தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து பொன்னை ஆண்டவருக்கு காணிக்கையாய் செலுத்தினார்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12 திரும்ப நாம் வாசிக்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து. தண்ணீரை நாம் பார்க்கிற அந்த தண்ணீரை கைப்பிடியால் அளந்து ஊற்றியிருக்கிறார். மேலே வானத்துக்கு மேலே, ஆகாய மண்டலத்துக்கு மேலே தண்ணீர்கள் அப்படியே அதை அப்படி நிறுத்தினார். எல்லா கிரகங்களிலும் நாம் கண்டுபிடிக்கிற கோள்களிலும் தண்ணீர் இருந்ததற்கான அடிசுவடுகள் தென்படுகிறது. அப்படியானால் என்ன? அப்படியெல்லாம் தண்ணீரை உருவாக்குகிறவர். அவர் வாயின் வார்த்தையில் அப்படி அது உருவாகும். அப்படிப்பட்ட வல்லமை உடையவர். வாசிக்கலாம். வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து. பாருங்க, நாம் இருக்கிற சூரிய குடும்பம், இந்த மில்கிவே கேலக்சியில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கும் என்று கணிக்கிறார்கள். அதற்கு மேல்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி நட்சத்திர குடும்பங்கள் இருக்கிற கோடிக்கணக்கான எண்ண முடியாத கிரகணங்கள், நட்சத்திர கூட்டங்கள், வீடுகள், அந்த கேலக்சிகள் அதிகமாக இந்த அண்டத்தில் இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த வானத்தை ஜானளவாய் அளக்கிறாராம் வேதம் சொல்லுகிறது. அடுத்தது, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி. பூமியில் இருக்கிற மண்ணை மரக்காலால் அடக்கின்னு எழுதியிருக்கிறார். அளந்து போடுகிறார். இப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள். பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? துலாக்கோலாலும் தராசாலும் எடை போடுகிறவர் யார்? நாம் பார்க்குற இமயமலை, நேபாள தேசத்தில் இருக்கிற அந்த இமயமலை உலகத்திலே மிக உயரமான மலை. இந்த மலைகளெல்லாம் அவருடைய பார்வையில் ஒன்றுமே கிடையாது. வானம் பூமி அப்பேற்பட்ட தெய்வம், அவைகள் கொல்லாத ஒரு தெய்வம், அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தெய்வம் நம்முடைய ஆண்டவர். மட்டுமல்ல, அவருடைய ராஜரீகம் எப்படிப்பட்டது?
வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமும் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 18ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வல்லமை உள்ள அந்த தெய்வம் எப்படிப்பட்ட ராஜரீகம் உடையவர், ராஜாவாய் இருக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறார். நாட்கள் உண்டாகிறதுக்கு முன்னே அவர் இருந்தார். அண்ட சராசரங்களை படைக்கிறதற்கு முன்னே அவர் இருந்தார். அவர்தான் வார்த்தை என்கிற அவருடைய வார்த்தையில் உண்டாக கடவுது என்றால் அந்த வார்த்தை தான் இயேசு. அவருடைய வார்த்தையின் ரூபம்தான் இயேசு. அவர்தான் நமக்காக பிறந்தார். ஒருவேளை உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ இந்த வியாதி, ஐயோ இந்த கடன், ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை, ஐயோ எனக்கு இந்த மனுஷன், இந்த ஆவி, இந்த சூழல் இருக்கிறதே என்று கலங்குறீங்களா? உலகத்தின் அதிகாரம் பெற்ற அதிகாரங்கள் கூட மாறலாம். நம்முடைய ஆண்டவருடைய அதிகாரம் மாறவே மாறாது. ஏனென்றால் சங்கீதம் 93:1, 96:10, 97 முதலாம் வசனத்தையும் 99 முதல் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜாவாய் அரசாளுகிறார். ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தெய்வம். அவருடைய ராஜரீகத்திற்கு அளவே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தெய்வம். எனவே தான் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ராஜரீகமுடையவர். ராஜாவாய் இந்த மனுக்குலத்தை மீட்கிற ராஜாவாய் வந்திருக்கிறார். பொன்னாக நம்முடைய அழகாய் நம்முடைய பொண்ணை, அந்த சாஸ்திரிகள் போய் பொன்னை, பொக்கிஷங்களை திறந்து பொன்னை வைத்து அந்த தெய்வத்தை பணிந்து கொண்டார்கள். நீயும் நானும் கூட இந்த ராஜாவை தொழுது கொள்ளணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா 43:21 எழுதியிருக்கிறது. சங்கீதம் 22:3 அவரை துதிக்கிற துதியிலே தான் அவர் வாசம் பண்ணுகிறார். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவரீருடைய பரிசுத்தர், தேவரீரோ பரிசுத்தர் என்று எழுதியிருக்கிறது. எனவே அந்த பரிசுத்தரை, அந்த ராஜாதி ராஜாவை நீ நானும் தொழுது கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாஸ்திரிகள் போய் பொன்னை வைத்து பணிந்து கொண்டது போல விலையேற பெற்ற நமக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் விலையேற பெற்றதாய் இருக்கிற விசுவாசம் என்கிற பொன்னை அவருக்கு செலுத்தி விசுவாசித்து, எனக்காய் வந்த பாலகன், எனக்காய் வந்த இயேசு, எனக்காக என் பாவ சாபத்தை சுமந்த இயேசு, எனக்காய் மரித்து, எனக்காய் உயிர்த்து, எனக்காய் பரிந்து பேசுகிற என் ராஜா, உயிரோடு இருக்கிற ராஜாதி ராஜா என்று அவரை நம்முடைய விசுவாசத்தை கொண்டு பணிந்து கொள்வோம். வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 72:15 வாசிக்கும் பொழுது சோபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவருடைய பொன் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. யோபு 22:25 வாசிக்கும் பொழுது பசும் பொன்னாய் நமக்கு அவர்தான் இருக்கிறார். எனவே அந்த தெய்வத்தை நாம் அழகாய் தொழுது கொள்ளணும். ஏனென்றால் நம்முடைய தெய்வம் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அந்த நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு வல்லமை இறங்குது. சப்பான் எழுந்து நடக்கிறான். அப்போஸ்தலர் 3:6 அது எழுதியிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வல்லமை தேவையில்லை, தேவைதான். அந்த தேவை இயேசு. நீங்கள் எதையோ தேடுவதை விட ராஜாவாகி இயேசுவை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் மாறும். பிலிப்பியர் 4:13-19 அது எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை நான் நிறைவாக்குவேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். வியாதியாக இருக்கும் பொழுது ஏசாயா 53:4-5 அவரை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எப்பேற்பட்ட வல்லமையானாலும் ஜெயம் கொடுக்கிற தெய்வம் சிலுவை இரத்தத்தினாலே ஜெயித்தார் என்று கொலேசியர் 2:14-15 எழுதியிருக்கிறது.
அதே கிருபை நமக்கும் தந்து 1 கொரிந்தியர் 15:57 படி நமக்கு ஜெயம் கொடுக்கிற ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அந்த ராஜாவை பார்த்து உங்கள் வியாதி சுகமாகட்டும் என்று சொல்லுங்கள், உங்கள் கடன் பிரச்சனை மாறட்டும் என்று சொல்லுங்கள், உங்கள் கணவர், உங்கள் தகப்பனார், உங்களுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லுங்கள். ராஜா ராஜரீகம் பண்ணுகிற ராஜா. எப்படிப்பட்ட ராஜரீகம் பண்ணுகிறார்? 1 தீமோத்தேயை எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் அதிகாரத்தை 15-16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர் பாருங்கள். அந்த பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, பூச்சக்கரம், இந்த உலகம் அண்டத்தை ஆளுகிற சக்கராதிபதி, ராஜாதி ராஜாவும் ராஜாக்களுக்கு ராஜாவர் தான். ஒரு ராஜ்யத்தை தள்ளி இன்னொரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறவர் அவர்தான். கர்த்தாதி கர்த்தா, தேவர்களுக்கெல்லாம் தேவராயிருக்கிறவர் அவர்தான் கர்த்தர். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அவருக்கே அந்த கனமும் நித்திய வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நம்மளுக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். ஏதோ ஒன்றை குறித்து பயந்து கொண்டிருக்காது. என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? உனக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், இயேசு. இந்த கடன் எப்படி மாறும்? இந்த புது வருஷத்தில் உனக்கு ராஜா இருக்கிறார், அது மாறும் இயேசுவின் நாமத்தில். இந்த கோர்ட்டு கேஸிலிருந்து எனக்கு ஒரு தீர்வு எப்படி வரும்? உனக்கு ராஜா நீதி உள்ளவராய் நியாயம் செய்ய போகிறார், உனக்காக வழக்காட போகிறார், உனக்காக பரிந்து பேச போகிறார். உன் பிள்ளைகளை குறித்து கலங்காதே, உனக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அழிந்து போகிற ராஜாக்கள், அதிகாரம் பெற்றவர்களே அதை செய்யக்கூடுமானால் அவர்களுக்கே ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர் உனக்கு அழகாய் ஒரு அற்புதம் செய்து அவரே ராஜாதி ராஜா என்பதை உனக்கு நிரூபிப்பார். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உனக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அவர்கள் பொன்னை வைத்து பணிந்து கொண்டது எத்தனை உண்மையோ, அதே போல விசுவாசம் என்கிற விலையேறப்பெற்ற பொன்னையும் கூட வைத்து நாம் விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடுகிறது. 2வது வேதம் சொல்லுகிறது, தூப வர்க்கம். அப்படி பொக்கிஷங்களை திறந்து தூப வர்க்கத்தை அதற்கு காணிக்கையாக வைத்து பணிந்து கொண்டார்கள். தூப வர்க்கம் எதற்கு அடையாளம்? வேதம் என்ன சொல்கிறது? தூப வர்க்கத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? நீங்கள் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் நீங்கள் 34 38 முடி இருக்கிற வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த தூப வர்க்கம் அதை செய்கிற முறையையும் அதை செய்ய வேண்டிய விதத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் வேதம் சொல்லுகிறது. அது ஆசாரியத்துவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்ன என்று நாம் வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தருடைய பிரசித்தத்தை, அவருடைய மகத்துவத்தை புகழுவார்கள், அதை பிரசித்தப்படுத்துவார்கள், அநேகருக்கு சொல்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8:3-4 சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கங்கள், நம்முடைய ஜபங்கள் எல்லாம் தூப வர்க்கமாய் அவருக்கு முன்பதாய் நினைப்பூட்டுதலாய் புகையை போல் அது அடியே அந்த நெருப்பில் புகை இடப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இது எதற்கு அடையாளம்? ஆசாரியத்துவத்திற்கு. நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் இரட்சகர் திறந்திருக்கிறார். நமக்காக இந்த உலகத்தில் நம்முடைய ஒவ்வொரு அசைவுக்காக நம்மை மீட்பதற்காய், நம்மை தப்புவிப்பதற்காய் அவர் இரட்சகராய் பிறந்திருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 9:7.
இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பிரதான ஆசாரியனுடைய வேலை அப்படி இருக்கிறது. ஆனால் நம்முடைய பரம தகப்பனாகிய இந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? அவருடைய கிரியைகள் நமக்காக பிரதான ஆசாரியராய் அவர் என்ன செய்கிறார்? அதே எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். ஆமாம், 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியர் நமக்காக எப்படி கிரியை செய்கிறார் பாருங்கள். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். என கண்பானவர்களே, நமக்காக பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை இரத்தத்தோடு, மிருகத்தின் இரத்தத்தோடு தன்னுடைய பாவ பலியாகவும் தன்னுடைய பாவ நிவாரணிக்காகவும் ஜனங்களுடைய பாவ நிவாரணத்திற்காகவும் மிருகத்தின் இரத்தத்தோடு அந்த பிரதான 2ஆம் ஸ்தலத்தில் பிரவேசிப்பார். என கண்பானவர்களே, இந்த பரம நம்முடைய நித்திய ஆசாரியராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டே அந்த திரையின் வழியாய் பிரவேசித்தாராம். 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். 1 யோவான் 2:1 சொல்லுகிறது, அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறார். நமக்காய் பரிந்து பேசுகிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் கலாத்தியர் 5:4 உபாகம் 8:1 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிற அந்த பிரமாணத்தை நிறைவேற்றும் போது, இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றும் போது முழு வேதாகமத்தை தேவனுடைய வார்த்தையை நாம் நிறைவேற்றுவதற்கு அது அடக்கமாய், அது பொருளாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு கூட இயேசுவை போல நமக்காய் பரிந்து பேசுகிற அந்த பாலகனை, அந்த இரட்சகரை, நமக்காய் பிறந்த அந்த பிரதான ஆசாரியனுக்கு அடையாளமாய் தூப வர்க்கத்தை இயேசுவுக்கு செலுத்தினார்கள். அதே போல் அநேகருக்காய் நமக்காய் பரிந்து பேசுகிறது போல நாமும் கூட பிறரை நேசித்து கிறிஸ்துவின் அன்பை நாம் சொல்லலாம். ஒரே பேரான குமாரனை நம்மை நேசித்து இயேசு நமக்காய், அந்த பரம தகப்பன் வார்த்தை என்கிற அந்த இயேசுவை நமக்காய் ஒரு பரிசாக கொடுத்தது போல நீயும் நானும் கூட அநேகருக்காய் பரிந்து பேசி இரட்சகரை ஒரு இரட்சகராய் வெளிப்படுத்துவது எத்தனை கடமையாய் இருக்கிறது. அதை நாம் செய்வோம். ஆண்டவர் அப்படியே நமக்கு அந்த கிருபையும் தருவார். ஆண்டவர் நம்மை பிரதான ஆசாரியராய் இருக்கிற அவர் நம்மை கூட அதே போல மாற்றியிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்மையும் கூட அதே கிருபையினாலே அவருக்கு நிகராய் நம்மையும் பிரதான ஆசாரியராய் நம்ம அழகான ராஜாக்களின் கூட்டமாய் நம்மை ஸ்தாபித்திருக்கிறார். வெளிப்படுத்தின 1:6 அதை சொல்லுகிறது. வெளிப்படுத்தின 20:6 சொல்லுகிறது, 1000 வருடம் அவரோடு கூட பிரதான ஆசாரியர்களாய் ஆசாரியத்துவ கிருபைகளோடு நாம் ஆளுகை செய்வோம். என கண்பானவர்களே,
கடைசியில் அவருடைய பொக்கிஷங்களை திறந்து வெள்ளை பவுலத்தை அவருக்கு காணிக்கையாய் செலுத்தி பணிந்து கொண்டார்கள். இது எதற்கு அடையாளம்? நீங்கள் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 23 25 முடிய வாசிக்கும் பொழுது அந்த பரிசுத்த தைலத்தை, அதை செய்கிற விதத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் வேதம் பேசுகிறது. அப்படியானால் அந்த பரிசுத்த அபிஷேக தைலம் இப்படியெல்லாம் கூட்டாய் அழகாய் சேர்த்து அதை தயாரிக்கும் பொழுது அதில் இருக்கிற ஒரு விலையேற பெற்ற ஒரு வல்லமை வெளிப்படும். அபிஷேகம் அது பாடுகள். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த உலகத்தில் சாதாரணமாய் வாழ்ந்து விட முடியாது. கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரத்துக்கு விரோதமாய் சொந்த மாம்சத்திலிருந்து போராட்டும். இந்த உலக மக்கள் சொந்த வீட்டாரிடத்திலிருந்து போராட்டும். ஒரு மனுஷனுக்கு சொந்த வீட்டாரை சத்துரு என்று இயேசு சொன்ன வார்த்தைகள் இந்த காலத்தில் நடக்கிறது. மட்டுமல்ல, பிசாசு அவர்களோடு கூட எதிர்த்து நின்று போராடுகிறது பல விதங்களிலே. அப்படியானால் நம்முடைய சொந்த பலத்தினால் அதை ஒருத்தரும் மேற்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட பாடுகளை மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு அபிஷேகம் வேணும். அதனால தான் வேதம் சொல்கிறது, இந்த வெள்ளை பவுலத்தை அவருக்கு காணிக்கையாய் வைத்து பணிந்து கொண்டார்களாம். அவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 13 சொல்லுகிறது, என் நேசர் எனக்கு வெள்ளை போல் சென்று. நம்முடைய ஆண்டவர் நமக்கு வெள்ளை போல் சென்றாய் இருக்கிறார். அபிஷேகம். அதனால தான் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 முடிய வாசிக்கும்போது, லூக்கா 4ஆம் அதிகாரம் நீங்கள் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்றவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்கள். நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நம்மை நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27 சொல்லுகிறது, இந்த அபிஷேகம் அழகாய் ஒரு வல்லமையை, ஞானத்தை உங்களுக்கு தந்து பாடுகளில் இருந்து உங்களை மீட்டு தரும். எனவே ஒரு கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 23 சொல்லுகிறது, வெள்ளை பவுலும் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு கொடுத்தார்கள். அது மிகுந்த கசப்பாக இருக்கும். அதை குடிக்க மனதில்லாதிருந்தார். ஏன்? எதற்கடையால்? அந்த பாடுகள், அந்த அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து ஏன் இந்த பாடுபடணும்? உனக்காக, எனக்காக. அப்படியானால் ராஜாதி ராஜாவாய் பிறந்தவர், நமக்காய் பிரதான ஆசாரியராய் பரிந்து பேசுகிறவர், நமக்காய் பாடுபடுகிற நமக்கெல்லாம் உதவி செய்யும்படி வல்லவராய் இருக்கிறாராம். வேதம் சொல்கிறது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவர் நமக்காய் பாடுபட்டார். பாடுபடுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். என கண்பானவர்களே, இயேசு அவருக்கு வெள்ளை பவுலத்தை காணிக்கையாய் செலுத்தி பணிந்து கொண்டார்கள் அந்த சாஸ்திரிகள். எதற்கடையாலும்? அபிஷேகிக்கப்பட்ட அந்த ராஜா, பிரதான ஆசாரியர் ஏன் அந்த பாடுகள் வழியாக நமக்காக பாடுபடவே பிறந்தார், நம்மை மீட்கவே பிறந்தார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வரட்டும், விசுவாசம் வரட்டும். எனக்காய் ராஜாவாய் வீற்றிருக்கிறார், எனக்காய் பிரதான ஆசாரியராய் பரிந்து பேசுகிறார், எனக்காய் பாடுபட்டிருக்கிறார். நான் இன்றைக்கு அவருக்காக பாடுபடுவேன். அவருடைய அன்பை நான் எடுத்து சொல்லுவேன். அநேகருக்கு இந்த அன்பை சொல்லுவேன். எனவே அதனால் என்ன உபத்திரம் பாடு வந்தாலும் இன்றைக்கு இவரோடு இங்கு பாடுபடுவோம், அவரோடு ஆளுகையும் செய்வோம். இந்த கிருபையை நமக்கு தருவார். கடைசியில் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 சொல்லுகிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும், நீ பயப்படாதே என்று எழுதியிருக்கிறது.
எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ராஜா நமக்கு இருக்கிறார். அந்த சாஸ்திரிகள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பௌலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்து பணிந்து கொண்டார்கள். நீயும் நானும் கூட அந்த ராஜாவை நம்முடைய பொன்னாய் விளங்குகிற பொக்கிஷமாய் இருக்கிற விசுவாசத்தை வைத்து துதித்து அவரை பணிவோம். மட்டுமல்ல, தூப வர்க்கம் நமக்காய் பரிந்து பேசுகிற அந்த ஆசாரியர், பிரதான ஆசாரியரை நோக்கி பாருங்கள் என்று எபிரேயர் 3:1 எழுதியிருக்கிறது. நாம் அவரை நோக்குவோம், அவருடைய சாயலை தரித்து கொள்வோம், அவரை போல வெளிச்சமாய் உப்பாய் ஒளி வீசுவோம். அவரை போல நற்கந்தமாய் வாசனை வீசுவோம். தூப வர்க்கமாய் இருந்து அநேகருக்காய் பரிந்து பேசி ஆண்டவர் அண்டையிலே சேர்ப்போம். ஆண்டவர் நம்மை அதற்கென்றே இந்த கிருபையை, ஆழங்களை, அர்த்தங்களை சொல்லுகிறார். வெள்ளை பவுலும் அழகாய் நமக்காய் அபிஷேகிக்கப்பட்ட அந்த தெய்வம் பாடுபட்டு நம்மை மீட்டது போல நாமும் கூட அநேகருக்காய் கர்ப்ப வேதனை பற்றி அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பிறக்கும்படி கர்ப்ப வேதனைப்படுவோம், பாடுபடுவோம். இந்த பாடுகள் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். அப்போஸ்தலர் 14:22 படி அதை நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இப்படிப்பட்ட கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுடைய மன மகிழ்ச்சி உறுதியாக்கப்படும். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த நாட்களை நீங்கள் கொண்டாடுங்கள். நமக்காய் பாலகன் பிறந்தார். அவர் பாலகனாகவே இல்லை, வளர்ந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த கிருபை நம்மை சந்திக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவருக்காக நான் உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நீ ராஜாவாய் பிறந்ததுக்கு அடையாளமாய் பொன்னை வைத்தவர்கள் உம்மை துதித்து பணிந்து கொண்டார்கள். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தூப வர்க்கத்தை வைத்து நீர் பிரதான ஆசாரியன் என்பதற்கு ஆண்டவர் அடையாளமாய் உம்மை தொழுது கொண்டார்கள். வெள்ளை பௌலத்தை வைத்து நீ அபிஷேகிக்கப்பட்ட பாடுபடுகிறவர் என்று, எங்களுக்காய் பாடுபட வந்தவர் என்று உம்மை பணிந்து கொண்டார்கள். நாங்கள் கூட அநேகருக்காய் இயேசுவை உருவாக்குவதிலே பாடுபடும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் மேல் இந்த சுவிசேஷ பாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் அதே போல உம்மை தொழுது கொண்டு உம்மால் பெற்றுக்கொள்கிற நித்திய ஜீவனையும் கிருபையின் வல்லமைகளையும் பெற்று நித்தியத்தில் நிலைத்திருக்கும்படி இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே வியாதி இல்லாத, பிசாசு இல்லாத, உபத்திரவம் சில பாடுகள் வந்தாலும் அவைகளிலே தப்புவிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே அவர்கள் மீது ஒரு வல்லமை இறங்கி தொடுகிறதுக்காய், நிரப்புகிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்கினி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு.